கண்மணியனோட அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அன்பும் கண்மணியும் வந்து ஆள் இல்லாத தீவுல மாட்டிப்பாங்க. அவங்க அங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால காப்பாத்தவும் இதுவரைக்குமே யாரும் வரல. அவங்களோட திங்ஸு, ஃபோன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அது கடல்லேயே போயிருக்கும். இன்னொரு சைடு அவங்க வீட்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேர் ஃபோனையும் ரீச் பண்ண முடியல. ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. எங்க போனாங்கன்னே தெரியல. என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. அன்போட அம்மாவும் ரொம்பவே பயந்து வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. என்ன வந்து பிரச்சனையா இருந்தாலும் அது எனக்கு குடு. என்னோட மகனையும், மருமகனையும் எப்படியாவது காப்பாத்தி குடுன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு வெண்ணிலா, அதுக்கப்புறம் அன்போட அண்ணி, அக்கான்னு சொல்லிட்டு அவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த கண்மணினால அன்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் தீக்காயத்துல புடிச்சு அன்ப சாகடிக்க பார்த்தா, இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போனான்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ யார்கிட்டயும் சொல்லாம அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கூட கூட சொல்லாம இவர் வந்து இப்படி கூட்டிட்டு போயிருக்காரு பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு சரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.